அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ருஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து ஹஜ்ஜி பெருநாள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? நாங்களும் இன்ஷால்லா சந்தோஷமாக கொண்டாடினோம். ரொம்ப சூப்பராக கொண்டாடினாங்க. இப்போ நான் ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கி என்ன செஞ்சேன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நைட்டு 10 மணிக்கு நான் வந்து வட்டலாப்பா செஞ்சு வச்சுட்டேங்க. செய்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்ஸு தான் போட்டேன். என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக சூப்பரான வட்டலாப்பம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கடல் பாசி, இது வந்து நான் பால்லே காய்ச்சி செய்கிறதுங்க. பாலில் கடல் பாசியை சேர்த்து சர்க்கரை சேர்த்து செய்கிறது சூப்பராக இருக்கும். இதுவும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. நான் கையில் மருதாணி போட்டாச்சு. இது எப்படி செவந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், டிசைன் சிம்பிளாக தான் விட்டேன். ஆனால் மருதாணி செவந்தாக்கா வீட்டுக்கார் மேலே அதிகமாக ஆசை வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்தா தெரியும். இது வந்து சொல்லுவாங்க எல்லோரும். ஆனால் நம்ம அதில் என்னென்ன வச்சு அரைச்சி என்னென்ன நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். இது வந்து எங்கள் தங்கச்சி அரைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை தான் கையில் போட்டிருக்கேன். பாருங்கள், விடிய காலையில் ஒரு 5 மணி இருக்கும். நான் மருதாணி எடுத்துட்டேங்க. நல்லா செவந்துருந்துச்சி. எப்போதுமே மருதாணி நம்ம களைச்ச பிறகு அதை வந்து எண்ணெய் தடவிடணும், கையில் தேங்காய் எண்ணெய் தடவிடணும். டைரெக்டாக தண்ணியில் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நான் கோழியை நைட்டே கழுவி வச்சுருந்துருந்தோம். அதை எடுத்து வெளியே வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு கோழி குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை தாளித்து விட்டுட்ருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா தலை, நம்ம கழுவி வச்ச சிக்கன்னு, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, சால்ட்டு, தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு பருப்பு, தேங்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளாக தான் பண்ணணும். கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இது அடுத்தது என்ன பார்க்குறீங்கனாக்கா, நான் வந்து பரோட்டா கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வீட்டில் செய்யலை. பரோட்டா வந்து கடையில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கோழி குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் செஞ்ச வட்டலாப்பம் கடைப்பாசி. இதுதான் எங்கள் வீட்டு பெருனா பசியாரை. உங்களுக்கு பெருனா எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சாஃப்டான வட்டலாப்பம். தேங்காய் பால் ஊற்றுனதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். வச்சுருந்தா 2 நாள் கூட அப்படியே இருக்குங்க, சாப்பிட்லாம். இது பால் கடைப்பாசியை நம்ம செய்கிறது வந்து செஞ்சுட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சேமியாங்கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தேங்க. நல்லா பசு நெய்லாம் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யிலேயே வந்து நான் சேமியா நல்லா நெய்யில் வறுத்துருவேங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியை சேர்த்து நல்லா சேமியா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்தேன். அதுக்கப்புறம் மில்க் மேடு சேர்த்தேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோனாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும். சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது கஞ்சி, சேமியாங்கஞ்சி. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா, கோழி குழம்பு, அதுக்கப்புறம் வட்டலாப்பம். எல்லாத்தையும் ஒரு 7:30 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு நாங்கள் தொழுகைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 8:30 மணிக்கு தொழுகை.
உங்கள் வீட்டில் என்ன பெருனா பசியாரன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 7:30 மணிக்கு எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் முழித்து அதை குடித்தாங்க. இதுதான் எங்களுடைய பெருனா ட்ரெஸ்ஸு, என்னோடையும் ரூஃபிடையும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இன்ஷால்லாம் நீங்களும் உங்களுக்கு எப்படி பெருனா போச்சுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கழிச்சிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து பெருனா தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாக்கா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொழுகைக்கு வந்துட்டோம். ஈத்தாப்பில் எங்கள் வீட்டுக்கு ஈத்தாப்பிலேயே மதரசா இருக்குங்க. அந்த மதரசாவில் தான் தொழுகை வச்சுருந்தாங்க. இது எங்கள் பேத்தி, எங்கள் பொண்ணோட பொண்ணு. அழகா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு எங்கள் கூட தொழுகை வந்துருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது, நான் அடிக்கடி வீடியோவில் அவளை போட்டிருப்பேன். இது எங்கள் பேரன், பெரிய பொண்ணோட பையன். பெரிய பொண்ணோட பொண்ணை தான் இப்போ சத்தம்தே நான் காமிச்சது. அவனுக்கு வெள்ளனோடைய முழிக்கவும் தூக்கம் வருது. இதுதான் எங்கள் வீட்டு பெருனா பசியார எல்லாம் தொழுகை முடிச்சுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எல்லோரும் சாப்பிட்ட பிறகு அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போங்க. அது எப்போதுமே பெருனாவுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம். சாப்பிட்ட பிறகு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குட்டீஸை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது எங்கள் பேரன், அது எங்கள் பேத்தி. அப்புறம் மதியம் வந்து எங்கள் பெரிய பொண்ணு பிரியாணி பண்ணுச்சு. நான் செய்யலை, எங்கள் பெரிய பொண்ணு தான் செஞ்சாங்க மட்டன் பிரியாணி. சுட சுட சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சுருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா அது செஞ்சுருந்தாங்க. நல்லபடியாக பெருனா போச்சு எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி பெருனா போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்கள் வீட்டு குட்டீஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.